குட் ஆஃப்டர்நூன்ப்பா. உங்களுக்கு இப்போது அலைட் மேத் அதாவது ஃபவுண்டேஷன் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஃபவுண்டேஷன் மேத்தமெட்டிக்ஸ் 1ங்கிறது தான் உங்களுக்கு அலைட் பேப்பர். ஸோ இப்போது அந்த ஃபவுண்டேஷன் மேத்தமெட்டிக்கல் 1 நான் இப்போ ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம யூனிட் என்னென்னா நம்ம ஜூம் ஆப்பில் பார்த்துருக்கோம் நமக்கு என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது. ஸோ 5 யூனிட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் மேஜர் பேப்பர் 2 படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்று அலைடு பேப்பர். ஸோ மேக்ஸு டஃப்பு அப்படிங்கிறத ஒரு பக்கம் யோசிக்கவே வேணாம். ஸோ மேக்ஸுங்கிறது டஃப்பெல்லாம் கிடையாது. நம்ம எதையுமே புரிஞ்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போது நம்ம என்னென்னா நமக்கு ஃபவுண்டேஷன் மேத்தமெட்டிக்கல் 1ல் என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஜூம் ஆப்பில் பார்த்தாச்சு. ஸோ ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்டில் நமக்கு இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா ப்ரொபோசிஷன், கன்ஜெக்ஷன், டிஸ்டிங்ஷன், நெகேஷன், கண்டிஷ்னல், பை கண்டிஷ்னல். ஸோ இதுதான் இது நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருப்போம் சின்ன கிளாஸில். ஐ மீன் 9th or 10th 11th 12th இல்லை 6thலேருந்தே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரிப்போசிஷன்னா என்னென்னு பார்ப்போம். ப்ரிப்போசிஷன் ப்ரிப்போசிஷன் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் விச் கேன் பி கிளாசிஃபைட் as true or false. The following statement are preposition. Preposition என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா எதுவுமே இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஒரு கிளாசிஃபைடு, அதாவது ட்ரூ ஃபால்ஸு, ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி வரும் இல்லைங்களா? ஸோ இதுதான். ஸோ அதுக்கு நமக்கு 2 தேவைப்படும். ப்ரிப்போசிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு PQR அப்படிங்கிறதுக்கான நம்ம வேல்யூஸை நம்ம எடுத்து தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட் ப்ரிப்போசிஷன்னா என்னென்னு பார்த்தாச்சு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சு ஸ்டேட்மெண்ட் கிளாசிஃபைட் பண்ணுறது தான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன? ட்ரூனா தமிழில் நம்ம சொல்லணும்னா ட்ரூ அப்படிங்கிறது நமக்கு உண்மை அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் அ சரி, ராங் ஆர் ரைட்னு சொல்கிறது தான் ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறது இந்த ப்ரிப்போசிஷனில் நம்ம சொல்லுவோம். ஸோ எது ரைட்டு எது ராங்கு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். சென்டென்ஸ் இருக்கிறது இது கரெக்டாக இது தப்பா அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரிப்போசிஷன் அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ட்ரூ ஆர் ஃபால்ஸாங்கிறது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. சென்னை இஸ் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. அதாவது சென்னை வந்து தமிழ்நாடோட தமிழ்நாடோட கேபிட்டல்னால் என்னது? தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ரைட்டா ராங்கா? நமக்கு தெரியும் தமிழ்நாட்டின் தலைநகரம் வந்து சென்னை தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்தியாவோட தலைநகரம் எதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ இந்தியாவோட தலைநகரம் சென்னையான்னு கேட்டால் அது ராங்கு. சென்னை இஸ் எ கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் ரைட்டு. ஸோ இது ட்ரூ. இப்போது நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 + 6 = 6. இப்போ 2 + 6 = 6ஆ? இது ரைட்டாக ராங்கா? 2 + 6 = 8. அப்போ 2 + 6 = 6ங்கிறது தப்பு. ஸோ அப்போ இது என்னது? ஃபால்ஸ். ஸோ இதுலேருந்து புரியுதுங்களா? இதுதான் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்காங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறது தான் ப்ரிப்போசிஷன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்ஜெக்ஷன் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்டிங்ஷன் போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கன்ஜெக்ஷன்னா என்ன? லெட் P and Q be a prepositions of a preposition P and Q denoted by P conjunction Q. அதாவது நம்ம இந்த சிம்பிள் போடுறோம் இல்லைங்களா? இந்த சிம்பிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் ட்ரூ. அதாவது P and Qங்கிறத நம்ம டினோட் பண்ணிடுறோம். கன்ஜெக்ஷனுக்கு PQங்கிற 2 எலிமெண்ட் எடுத்துக்கிட்டு கன்ஜெக்ஷனுங்கும் போது P கன்ஜெக்ஷன் Qங்கிறத நம்ம இப்படி டினோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் ட்ரூ when both P and Q are true is false. அதர்வைஸ், அதாவது Pயில் ட்ரூ ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ட்ரூ ஃபால்ஸ் Qவில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுமே Pலையும் ட்ரூ Qலையும் ட்ரூ இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ. அதர்வைஸ் ஏதாச்சும் 1ல் ஃபால்ஸ் இருந்தாலும் அது ஃபால்ஸ் தான், 2ல் ஃபால்ஸ் இருந்தாலும் ஃபால்ஸ் தான். இதுதான் கன்ஜெக்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள். Pயில் அதாவது ட்ரூ ஃபால்ஸ் Q ட்ரூ ஃபால்ஸ் இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இது கன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு P, இது Q. இதோட கன்ஜெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா P கன்ஜெக்ஷன் Q. ஸோ இப்போ ட்ரூவும் இது ட்ரூ கன்ஜெக்ஷன் ட்ரூ, அதாவது P கன்ஜெக்ஷன் P ட்ரூ அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு என்னென்னு கிடைக்கும்? ட்ரூன்னு கிடைக்கும். ட்ரூ ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா ஃபால்ஸு ட்ரூன்னு வந்துச்சுன்னா ஃபால்ஸ்னு வந்துச்சுன்னா ஃபால்ஸு. இதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸாம்பிள் பண்ணால் 2 விஷயமும் சரியாக இருந்தால் மட்டும்தான். நீ பண்ணது ரைட்டு, அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம், நம்ம பண்ணுற நல்ல விஷயம் பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்டு நல்ல விஷயம் பண்ணுறான், இது 2மே சேர்ந்ததுன்னா நல்லது அப்படிங்கிற பட்சத்தில் அது என்னவாகும்? நல்ல விஷயமாக மட்டும்தான் முடியும். அதோட முடிவு
என்னவா அமையும் அப்படின்னா நல்லதாக மட்டும்தான் முடியும். ஃபஸ்ட்டு இப்போ நாம் பண்ணுறது ரைட்டு, நம்ம ஃப்ரெண்டு பண்ணுற ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக பண்ணுறான் அப்படிங்கும்போது, ஸோ அப்போ ரைட்டு நம்ம பண்ணுறது ரைட்டு, அவன் பண்ணுறது ராங் அப்படிங்கும்போது ஏதாவது ஒருத்தவன் ராங்காக பண்ணுனா கூட அந்த நல்லது பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து நமக்கு என்னவாயிடும், அதுவும் சேர்ந்து ராங்காக தான் போயிடும். ஸோ அப்போ நானும் தப்பு பண்ணுறேன், என் ஃப்ரெண்டும் தப்பு பண்ணுறான் அப்படிங்கும்போது அதோட முடிவு என்ன ஆகும், நமக்கு அதுவும் ராங்காக தான் போகும். ஸோ அப்போ இது ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பண்ணுறது சரி, என் ஃப்ரெண்டு பண்ணுறதும் நான் சரி தான் அப்படிங்கும்போது நமக்கு அதுக்கான ரிசல்ட் நமக்கு என்னென்னு கிடைக்கும், ரைட்னு கிடைக்கும். இப்போ நான் பண்ணுறது ரைட்டு, என் ஃப்ரெண்டு பண்ணுறது தப்புங்கும்போது அதோட ரிசல்ட் நமக்கு வரும்போது ஃபால்ஸ்னு வரும். இப்போ நான் பண்ணுறது தப்பு, என் ஃப்ரெண்டு பண்ணுறது ரைட் அப்படிங்கும்போது அதோட ரிசல்ட் என்னென்னு நமக்கு வரும், ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஸோ இப்போ நான் பண்ணுறதும் தப்பு, என் ஃப்ரெண்டு பண்ணுறதும் தப்பு அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேருமே தப்பு பண்ணால் அதோட ரிசல்ட் நமக்கு என்னென்னு வரும், ஃபால்ட்னு தான் வரும். ஸோ இதான் கன்ஜெக்ஷன். உங்களுக்கு கன்ஜெக்ஷன் தான் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள் டிஸ்டிங்ஷனுக்கு நம்ம எப்படி டினோட் பண்ணுவோன்னா, அதே தான் PQங்கிற ரெண்டு வேல்யூஸ் இருக்கும். ஸோ அப்போ PQவில் 2 வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டிஸ்டிங்ஷன் சொல்லிட்டு இப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ நம்ம Pயில் என்ன பண்ண போகிறோம், PQ அதாவது ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸு, ட்ரூ ஃபால்ஸு. இப்போ இதை பாருங்கள், இதில் என்னென்னா 2 பேருமே தப்பு பண்ணினா மட்டும்தான் தப்பு. யாராவது ஒருத்தவன் நல்லது பண்ணினா கூட அதோட முடிவில் அவன் பண்ணின தப்பு இன்னொருத்தவன் பண்ணின நல்லதில் அது வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிடும். ஸோ நமக்கு அதுலேருந்து பாசிட்டிவான ரிசல்ட் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ நான் பண்ணது ரைட்டு, நான் என் ஃப்ரெண்டு பண்ணதும் ரைட்டு. ஸோ இதோட ரிசல்ட் நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, ட்ரூன்னு தான் கிடச்சிருக்கு. இப்போ நான் பண்ணது ரைட்டு, என் ஃப்ரெண்டு பண்ணது தப்பு, அதோட ரிசல்ட் என்னது, நான் பண்ணின நல்ல விஷயம் என் ஃப்ரெண்டு பண்ண கெட்ட விஷயத்தில் மறைஞ்சு போச்சு. ஸோ அப்போ நமக்கு அதுக்கான ரிசல்ட் என்னென்னு கிடைக்கும், ட்ரூன்னு தான் கிடைக்கும். தேர்ட் ஒன் பாருங்கள், இப்போ நான் பண்ணது தப்பு, என் ஃப்ரெண்டு பண்ணது ரைட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நான் பண்ண தப்பு வந்து என் ஃப்ரெண்டு நல்லது பண்ணனான்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அந்த நல்லது பண்ணனாங்கிறதுல நான் பண்ண தப்பு மறைஞ்சிட்டு அவன் என்னோட தப்பை கரெக்ட் பண்ணுறதை மறைக்கிறதுக்காக அதோட முடிவு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்குன்னா ட்ரூன்னு கிடச்சிருக்கு. நான் பண்ணதும் தப்பு, என் ஃப்ரெண்டு பண்ணதும் தப்புனா அதோட முடிவு நமக்கு என்னென்னு கிடச்சிருக்கு, ஃபால்ஸ்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இது டிஸ்டிங்ஷன். நெக்ஸ்ட்டு நெகேஷன். அதாவது நெகேஷன்னா என்னென்னு பார்ப்போம். அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா,